சொல்லுங்க சமைச்சு தரேன். கிளைமேட் எப்படி இருக்கு? நல்லா கொளுத்துன்னு கொளுத்துது வெயில். எம்பிஎஸ் வணக்கம் பாரதி. ஹாய் பாரதி. என்ன பாரதி டிபி எல்லாம் மாத்திட்டீங்களோ? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாரதி. பாரதி நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. டிபி எல்லாம் மாத்தியாச்சா? ஒர்க்ல இருக்கீங்களா? ஃப்ரீயா இருக்கீங்களா பாரதி? தேங்க்யூ சோ மச் கிருஷ்ணா. கிருஷ்ணா உங்களுக்காக இந்த ஹார்ட். என்ன இன்னைக்கு சேடா இருக்கும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. விளக்குமார் கொஞ்சம் சீவி வச்சிருந்தேன். அதை சீவலான்னு பார்த்தா சீவ முடியாது போல இருக்கு. பேசிட்டு எடுத்துட்டு வந்து வச்சேன். ஆனால் சீவ முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, சீவலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா சீவ முடியாதுன்னு நினைக்கிறேன். வச்சிருவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம். ஃபிஷ் வேணுமா? ஃபிஷ் நல்லா செய்வேன் நான். கிருஷ்ணா நல்லா செய்வேன் நான். வாங்க வாங்க, ஒரு நாள் கண்டிப்பா சமைச்சு தரேன். உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு வச்சு வேணுமா இல்லை சமைச்சு வேணுமா சொல்லுங்க, கண்டிப்பா செஞ்சு தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போறேன். குட் நைட். அண்ணா ரங்கராஜன், நான் எங்க போறீங்க? நேத்து இப்படிதான் வந்தீங்க, வந்தோடனே போயிட்டீங்க. எங்கண்ணா போறீங்க? இருங்க நான் போலாம். ஆமா, இன்னைக்கு தான் சேஞ்ச் பண்ணேன். ஓ அப்படியா? நல்லா இருக்கு பாரதி. பாரதி நல்லா இருக்கு. ஃபிஷ் குழம்பு வேணும். குழம்பு தான் வேணுமா? வாங்க வாங்க கிருஷ்ணா, வச்சு தரேன். அது என்னது நகரை இருக்கு பத்தீங்களா? நகரையா? நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க தெரியல. எங்க ஏரியாவில் நகரன்னு சொல்லுவாங்க. அந்த நகர மீன்ல குழம்பு வச்சா நல்ல செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா மீன் கொஞ்சம் குட்டி குட்டியா அவ்வளோ பெருசா இருக்கும். ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும். ஒர்க்கு முடிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படியா? என்ன சாப்பாடு பாரதி? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சொல்லுங்க. கடவுளே வாங்க, கடவுளே வாங்க வாங்க. வணக்கம், இனிய இரவு வணக்கம் கடவுளே. கடவுளே எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. எவ்வளவு நாளாச்சு கடவுளே? என்னாச்சு கடவுளே? ஏன் முன்ன மாதிரி லைவே வர்றது கிடையாது? ஆமா, முக்கியமான வேலை. உனக்கு முக்கியமான வேலை உனக்கு ஏதாவது சொன்னே பாருங்க. விளக்க மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் சீச்சு வச்சிருந்தேன். சாயங்காலம் சீச்சு வச்சிருந்தேன். இது இன்னும் கொஞ்சம் இந்த சைடு இருக்கலாம் சீச்சை தான் கூட்ட முடியும். அதை சரி சீச்சிடலான்னு பார்த்தா சீக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எதுக்கு பாரதி? அழகா இருக்கு சொன்னதுக்கா போட்டோ? சும்மா சொன்னேன். நிஜம் நம்பிட்டீங்களா? சும்மா சொன்னேன். இல்ல உண்மையாவே அழகா இருக்கு. எனக்கு கொடுப்பாயா மீன் குழம்பு? உங்களுக்கு இல்லாத மீன் குழம்பா? எம்பிஎஸ் வாங்க வாங்க சாப்பிடலாம். பாண்டிச்சேரி வந்திருக்கீங்களா? இல்ல கிருஷ்ணா, பாண்டிச்சேரி வந்தது கிடையாது நானு. இங்க புதுக்கோட்டையை தாண்டி எங்கேயும் பெருசா போனது கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப வேளாங்கண்ணி போயிட்டு வந்தேன். பெருசா எங்கேயும் நான் வெளில போக மாட்டேன். மேகியா? மேகி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாரதி. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பாரதி. என்னைக்கு சாப்பிடக்கூடாது சொன்னாங்களோ அதுல இருந்து நான்லாம் மேகி வாங்குறதே விட்டுட்டேன், சாப்பிடுறதே விட்டுட்டேன். சரி போயிட்டு வரட்டுமா? நானு எங்க போறீங்க? லைவ்ல இருந்து பாதியில போனா காலை வெட்டிடுவேன் எம்பிஎஸ்க்கு. ஹம்தான், ஹாய் ஹம்தான். வாங்க ஹம்தான் வாங்க. வணக்கம், இனிய இரவு வணக்கம் ஹம்தான். ஹம்தான் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. நான் நிவின் தம்பி கூட விளையாடிட்டு இருக்கேன். நிவின் யாரு கடவுளே? நிவின் யாரு கடவுளே? ஈஸ்வரி சிஸ்டர் ஹாய் அக்கா. ஹாய் சிஸ்டர், வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க ஈஸ்வரி சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. பசங்க எப்படி இருக்காங்க? எங்க வெறும் பேச்சுதான் பேசுற, கூப்பிட மாட்டேற. வாங்க வாங்க எம்பிஎஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கண்டனூர் எப்படி கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மீன் குழம்பு. நீங்க என்ன கேக்குறீங்களோ, மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கனு, மட்டன் எது கேக்குறீங்களோ எல்லாம் செஞ்சு தரேன். கண்டனூர் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு சீ ஃபுட் ரொம்ப பிடிக்குமா? ஓ அப்படியா? வாங்க வாங்க கிருஷ்ணா, கண்டிப்பா சமைச்சு தரேன். வாங்க. மீன் குழம்பு தானே நல்லா செய்வேன். வாங்க. ஹோம் டூர் போடலாம்ல? போடுறேன் எம்பிஎஸ், கண்டிப்பா போடுறேன். நான் தான் சொன்னல, எப்படியும் ஸ்கூல் லீவ் முடியுங்காட்டியும் கண்டிப்பா ஹோம் டூர் போட்டுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு வீடியோ எடுக்க ஆள் கிடைக்காதுல. அதனால கண்டிப்பா ஸ்கூல் லீவ் முடியுங்காட்டி கண்டிப்பா போட்டுறேன். எங்க அதான் மலேசியன் ஃபேவரட் டிஷ். இங்க அதான் மலேசியன் ஃபேவரட் டிஷ்ஷா? ஓ அப்படியா? சரி ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் ஹம்தான். ஹம்தான் எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஆளை காணும். ஒர்க்ல இருக்கீங்களா? ஹம்தான் எங்க போயிட்டீங்க இவ்வளவு நேரம்? ஆளை காணும். கண்டனூர் ஆத்தா சொல்ல மாட்டீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு. எம்பிஎஸ் சொன்னா உங்களுக்கு மீன் குழம்பு. கிட்ஸ்லாம் என்ன பண்றாங்கம்மா? கீழே விளையாடிட்டு இருக்காங்கன்னா, நான் கீழே நெட்வொர்க் சரியா இருக்காதுன்னு, கிருஷ்ணா கீழே நெட்வொர்க் சரியா இருக்காதுன்ட்டு நான் மேல மாடியில இருக்கேன். அவங்க கீழே இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. சிஸ்டரோட சன் நிவின். அது ஓகே கடவுளே. ஓகே நீங்க நிவின் கூட விளையாடுங்க, நானும் வேணான்னு சொல்லல. ஆனா நீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு லைவ் வந்து. அன்னைக்கு ஒரு நாள் வந்தீங்க, வந்துட்டு வந்தோடனே போயிட்டீங்க. என்ன ஆச்சு கடவுளே? எம்மேல எதுவும் கோவமா சொல்லுங்க கடவுளே. ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க கிருஷ்ணா. எல்லாம் வந்துட்டாங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, சீக்கிரமே வேலை விட்டு வந்துட்டாங்க. அவங்க என் பசங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாரும் கீழே தான் இருக்காங்க. அப்போ நீ கோவப்படு சொல்றேன். கோவமா? சும்மா கோவப்படுனா எப்படி கோவம் வரும்? ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், கோவம் வரணும். சும்மா எப்படி கோவம் வரும் சொல்லுங்க பாப்போம். அழுகையும் சிரிப்பும் அதெல்லாம் வந்து சும்மா தன்னால வருமா? வராது. ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும், ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கணும், அப்ப வரும் அழுகை சிரிப்பு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம சும்மா போய் கோவப்படனா எப்படி கோவம் வரும் சொல்லுங்க பாப்போம்.